பாசத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவினுடைய நாள் என்பதினால் நெருக்கமாக வந்து கொள்ளுங்கள். பின்னால் வரக்கூடிய சகோதரர்களுக்கு இருப்பதற்கு இடங்கள் தேவைப்படுகிறது. அதனால் அமரும் பொழுதே மிக நெருக்கமாக நீங்கள் அமர்ந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய தோழர்களுக்கு வசதியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்களை பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சிலாகித்து பேசுவான். எல்லா நேரத்திலும், வெளிப்படையிலும் அந்தரங்கத்திலும் அல்லாஹுவை பயப்படக்கூடிய, அஞ்சக்கூடியவர்களை, ஹாஷிஈன் பயப்படக்கூடியவர்கள், முத்தகீன் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள் என்ற ரீதியில் அல்லாஹு பேசுவான். நல்லவர்களை பற்றி அல்லாஹு பேசும் பொழுது சாலிஹீன், அவர்கள் மிக நல்லவர்களாக வாழுகிறார்கள் என்று அல்லாஹ் பேசுவான். இறை நம்பிக்கையாளர்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் இறை நம்பிக்கையை அழுத்தமாக பிடித்திருக்கக்கூடிய அவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது முஃமினீன் என்று அல்லாஹ் பேசுவான். அல்லாஹுவினுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது முஸ்லிமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவான். இப்படி நல்லவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் பேசினாலும் ஒட்டுமொத்த நலவும் ஒரு மனிதனிடத்தில் இருக்குகிறது. எல்லா நலவுக்கும் ஒரு மனிதன் சொந்தக்காரனாக இருக்குகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி பேசும் பொழுது அபரார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். குர்ஆனில் மொத்தம் 6 இடங்களில் இந்த அபரார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். முதன்மையாக சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் 2 இடத்தில் பேசுகிறான். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதிலில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். அல்லாஹுவே, அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார் ஈமானின் மீது, நாங்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தோம். எங்களது பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹுவே, வத்தவஃபனா மஅல் அப்ரார், அபரார்களோடு எங்களை நீ மரணிக்க வைப்பாயாக. அபரார்களோடு எங்களை நீ மரணிக்க வைப்பாயாக. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மரணியுங்கள்,
அபராறுகளாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். மற்றும் ஒரு வசனம் அதே சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்கிறான், நுஸுலம் மின் இந்தில்லாஹ் வமா இந்தல்லாஹி கைருல் லில் அப்ரார். விருந்து கொடுப்பதில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன், விருந்து உபச்சாரத்தில் அல்லாஹ் மிகச் சிறந்தவன். யாருக்கு அல்லாஹ் விருந்துகளை கொடுப்பான்? வமா இந்தல்லாஹி கைருல் லில் அப்ரார். அப்ரார்களுக்காக அல்லாஹ் மேன்மையான சொர்க்கத்து விருந்துகளை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூன்றாவதாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஃபஜ்ரினுடைய 2வது ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரத்து தஹ்ரில் அல்லாஹ் சொல்வான், இன்னல் அப்ரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. நிச்சயமாக அபரார்கள் தான் சொர்க்கத்து குவளையில் இருந்து கொண்டு நீர்களை பருந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அபரார்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அபரார்கள் தான் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 4வதாக சூரா முத்தஃபிஃபீன், இன்னல் அப்ரார அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், கல்லா இன்ன கிதாபல் அப்ராரி லஃபீ இல்லியீன். அபரார்களினுடைய புத்தகம் மட்டும்தான் உயர்ந்த இடத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அபரார்களினுடைய புத்தகங்கள் மட்டும்தான் உயர்ந்த இடத்தில் வைத்து பாதுகாக்கப்படும். 5வதாக அதே அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னல் அப்ரார லஃபீ நஈம். வாழ்க்கை என்பது அபரார்களுக்கு மட்டும்தான், அருள்கொடை என்பது அபரார்களுக்கு மட்டும்தான். இவ்வுலகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், மறு உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அபரார்களுக்காகவே நாம் வாழ்க்கையை தேர்வு செய்திருக்கிறோம், அருள்கொடைகளை தேர்வு செய்திருக்கிறோம். 6வதாக அல்லாஹ் சொல்வான், இன்னல் அப்ரார லஃபீ நஈம். அதே வார்த்தை, வாழ்க்கை என்பது, அருள்கொடை என்பது, அருள்கள் என்பது அபரார்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்டத்தட்ட குர்ஆனில் மட்டும் 6 இடங்களில் அபரார்களாகவே மரணியுங்கள், அபரார்களுக்குத்தான் நாம் சொர்க்கத்தில் விருந்துகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம், அபரார்கள் தான் சொர்க்கத்து பானங்களை பருகக்கூடியவர்கள், அபரார்களினுடைய அந்த ஏடுகள் புத்தகங்கள் தான் உயர்ந்த இடத்தில் வைத்து அலங்கரிக்கப்படும், அபரார்களுக்குத்தான் அருள்கொடைகளை நாம் கொடுப்போம், அபரார்கள் மட்டும்தான் வாழுவார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் அருள்கொடைகள் கொடுக்கப்படும் என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், யார் அந்த அபரார்கள் என்று நாங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அபரார்களாக மரணியுங்கள், அபரார்களோடையே மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த அபரார்கள் என்றால் யார்? குர்ஆனினுடைய மார்க்க விளக்க உரையாளர்கள் யார் அந்த அபரார்கள்? அல் முராது பில் அஃப்ராரி லில் அபராரி. அபரார்களை கொண்டு அல்லாஹ் நாடக்கூடிய காரணம் அல் காயிமூன பிஹுகூகில்லா, அல்லாஹ்வினுடைய கடமைகளை ஏற்று நடப்பார்கள். முதன்மையாக அபரார்கள் யார்? அல்லாஹ் அவர்கள் மீது விதித்திருக்கக்கூடிய கட்டளைகள் கடமைகளை அவர்கள் சரிவர செய்வார்கள். வஹுகூகு இபாதிஹி, மனித சமூகத்திற்கும் அல்லாஹ் பல கடமைகளை விதித்திருக்கிறான். அன்பு செலுத்துவது, நேசம் பாராட்டுவது, உதவி செய்வது, பிறரினுடைய கண்ணீரை துடைப்பது, தேவையானவர்களுக்கு தேவையான உதவிகளை கொண்டு போய் சேர்ப்பது. வஹுகூகு இபாதிஹி, மனித சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்வார்கள். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், அல் முலாசிமூன ஃபில் பிர், எல்லா நன்மைகளிலும் அவர்கள் கெட்டியாக இருப்பார்கள். எந்த நன்மை அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும், நன்மை என்பதாக அவர்களுக்கு எவையெல்லாம் சொல்லப்படுமோ எல்லா நன்மைகளையும் அவர்கள் ஏற்று நடப்பார்கள். ஃபி அமாலில் குலூப், உள்ளம் சார்ந்த அமல்களாக இருக்கட்டும், வ அமாலில் ஜவாரிஹ், உடல் உறுப்புகள் சார்ந்த அமல்களாக இருக்கட்டும், எல்லா அமல்களிலும் அவர்கள் முன்னோடியாக முன்னிலையில் இருப்பார்கள். ஃபஹாஉலாஇ ஜஸாஉஹும், இவர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியாக அந்நஈமு ஃபில் கல்பி, அல்லாஹ் சொல்கிறானே அபரார்களுக்கு மட்டும்தான் நாம் வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்பதாக உள்ள ரீதியான வாழ்க்கையை கொடுப்பான். வர்ரூஹி, உடல் அதாவது உயிர் ரீதியான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கிறான். வல் பதனி, உடல் ரீதியான ஆரோக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். ஃபி தாரி துன்யா, வாழும் உலகத்திலும், வஃபி தாரில் பர்ஸக், மரணத்திற்கு பிறகு கபரினுடைய உலகத்திலும், வஃபி தாரில் கரார், கபரில் இருந்து எழுப்பப்பட்ட அந்த மறுமையினுடைய உலகத்திலும் நல் வாழ்க்கையை அல்லாஹ் இவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். யார் அந்த அபரார்கள்? அல்லாஹுவினுடைய கடமைகள், மனித சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள்,
அதே நேரம் எல்லா நன்மைகளிலும் முன்னோடியாக நிற்பார்கள். இவர்கள்தான் அபரார்கள். அது உள்ளம் சார்ந்த அமல்களாக இருக்கட்டும், உடல் சார்ந்த அமல்களாக இருக்கட்டும், எல்லா அமல்களிலும் அவர்கள் முன்னோடியாக இருப்பார்கள். ஃபஜஸாவுஹும், இந்த அபரார்களுக்குத்தான் அல்லாஹ் கூலியை கொடுப்பான். என்ன கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான்? உடல் ரீதியான ஆரோக்கியத்தை கொடுப்பான், உள்ளம் ரீதியான ஆரோக்கியத்தை கொடுப்பான், உயிர் ரீதியான ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான்? ஃபீ தாரி துன்யா, வாழும் உலகத்திலும் கொடுப்பான். வஃபீ தாரில் பர்ஸஹ், மரணத்திற்கு பிறகு கபரிலும் அவர்களுக்கு நல்வாழ்வை கொடுப்பான். வஃபீ தாரில் கராரி, மரணத்திற்கு பிறகுண்டான மறுமை வாழ்க்கையிலும் அவர்களுக்கு நல்வாழ்வை அல்லாஹ் கொடுப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். பல்வேறு அபரார் என்று சொன்னால் உச்சக்கட்ட நல்லவர் என்று அர்த்தம். அபரார் என்று சொன்னால் உலகத்தில் குர்ஆன் எத்தனை நன்மைகளை பற்றி பேசுமோ, எத்தனை நல்ல குணங்களை பற்றி பேசுமோ, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருங்கள் என்று பேசும், இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்கள் என்று பேசும், சக மனிதர்களை நேசிப்பவர்களாக இருங்கள் என்று பேசும், அதே நேரம் நல்ல குணாதிசயமுடையவர்களாக இருங்கள் என்று பேசும், கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்கள் என்று பேசும், சோதனையின் பொழுது மனம் தளராதீர்கள் என்று மார்க்கம் பேசும். இப்படி எத்தனை நலவு இருக்குமோ எல்லா நலவையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அபரார், உச்சக்கட்ட நல்லவர் என்று நாம் நம்முடைய மொழியில் பேசுவோமே, அதற்கு அபரார் என்று பேசப்படும். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களினுடைய பண்பாக ஒரு 3 பண்புகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ரமதானினுடைய முதல் வாரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அபரார்களாக வாழ வேண்டும். இந்த ரமதான் நம்மை அபரார்களாக, உச்சக்கட்ட நல்லவர்களாக மாற்றுவதற்காக நம்முடைய பாவங்களை கழுகி, நம்முடைய குணாதிசயங்களை சுத்தப்படுத்தி, நம்முடைய சிந்தனையை ஓர்முகப்படுத்தி, நம்முடைய அமலை பெருக்குவதற்காக அல்லாஹுவால் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அல்லாஹ் அபரார்களினுடைய பண்பாக சூரா அத்-தஹ்ர் என்ற அத்தியாயம் 76வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பண்புகளை அல்லாஹ் பேசுகிறான். எல்லா பண்புகளையும் அல்லாஹ் பேசவில்லை. அபரார் என்று சொன்னாலே உச்சக்கட்ட நல்லவர். எல்லா நல்ல குணமும் யாரிடத்தில் இருக்குமோ அவரை அபரார் என்பதாக குர்ஆன் பேசும். அந்த அபரார்களிடத்தில் பிரத்யோகமாக சில பண்புகள் இருக்கும் என்று மார்க்கம் பேசுகிறது. இன்னல் அபரார யஷ்ரபூன மின் கஅஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அபரார்கள் அவர்கள் உயர்ந்த சுவனங்களில் பானங்களை அருந்திக் கொண்டிருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், கற்பூரம் கலந்த அந்த பானங்களை அவர்கள் குடிப்பார்கள். ஐனை யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹி யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அந்த நல்லடியார்கள் அருந்தக்கூடிய அந்த பானங்கள் அவர்களினுடைய காலுக்கு கீழாகவே ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கும். அவர்களினுடைய குணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், யூஃபூன பின் நஸ்ரி, நேர்ச்சைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுக்காக அவர்கள் செய்யக்கூடிய நேர்ச்சைகள் சோதனையின் பொழுது, சிரமங்களின் பொழுது, கஷ்ட நேரங்களில் அல்லாஹுவே இந்த கஷ்டத்தை நீ போக்கும் பொழுது, அல்லாஹுவே இந்த சிரமத்தை விட்டு என்னை நீ நீக்கும் பொழுது, உனக்காக நான் இத்தனை நாட்கள் நோன்பு நோற்பேன், உனக்காக நான் இத்தனை ஏழைகளுக்கு உணவளிப்பேன், உனக்காக ஒரு ஆட்டை அறுத்து நான் ஏழை எளியவர்களினுடைய பசியாற்றுவேன் என்பதாக அவர்கள் நேர்ச்சை வைக்கிறார்கள் அல்லவா, அந்த நேர்ச்சையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இவர்கள் அபரார்கள். நாமும் நேர்ச்சை வைக்கிறோம். நேர்ச்சை என்பது அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய கடன். ஒரு மனிதர் நேர்ச்சை வைத்து அதை நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹுவிற்கு நிறைவேற்ற வேண்டிய கடனிலேயே அவர் மரணிக்கிறார். என்னுடைய தகப்பன் நேர்ச்சை வைத்திருந்தார், அவர் நிறைவேற்றவில்லை. அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஒரு நபித்தோழி வருவார், அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய தாய் இப்படி ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பதை போன்று நேர்ச்சை செய்திருந்தார்கள், நோன்பு நோற்பதை போன்று நேர்ச்சை செய்திருந்தார்கள், ஒரு மக்களுக்கு கிணறு வெட்டி அவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் என்பதாக நேர்ச்சை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பாக மரணித்து விட்டார்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது? அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், உன் தாய் சக மனிதரிடத்தில் கடன் வாங்கியிருந்தால் அதை நீ அடைப்பது உன் மீது கடமையா இல்லையா? ஆம் அல்லாஹுவின் தூதரே, அப்படியானால் இவர் அல்லாஹுவிடத்தில் கடன் வாங்கி இருக்கிறார், ஆதலால் அந்த கடனை நீ உடனே அடைப்பாயாக. அப்ப நேர்ச்சைகளை எழுதி வைக்க வேண்டும், நேர்ச்சைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இவர்கள் அபரார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யூஃபூன பின் நதிரி, அந்த அபரார்கள் யார் என்று சொன்னால் நேர்ச்சைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வயஹாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா,
இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், மறுமையினுடைய நாளை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாழும் காலம் முழுவதும் இந்த உலகத்தில் யார் நம்மை கண்டாலும் காணாவிட்டாலும் படைத்த ஒரு இறைவன் நம்மை காணுகிறான் என்ற ஒரு அச்ச உணர்வோடு மரணத்திற்கு பிறகு இறைவனினுடைய நீதிமன்றத்தை நாம் சந்திக்க வேண்டும். அந்த நீதிமன்றத்தில் நமக்கு வழக்கு தொடரப்படும். படைத்த அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் ஆகப்பெரிய நீதிபதி அல்லாஹு அஸ்ஸ வஜல் நீதிபதியாக அமர்ந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடியவன். அந்த நீதிமன்றத்தை நான் பயப்படுகிறேன். யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்தவனுக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும் என்ற பயமுடையவர்கள் அபரார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஃபஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹ நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் அல்லாஹ்வினுடைய விசாரணை மன்றத்தை பயப்பட வேண்டும் என்ற அச்ச உணர்வில் தங்களினுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் சுவாசிக்கக்கூடிய இடம், அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடம் உயர்ந்த சுவனம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹுவின் தூதர், இந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தினார்கள். உமர் ரலியல்லாஹுவை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் நீண்ட நாட்களாக அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய நபித்தோழரினுடைய சிபாரிசை பெற்றுக்கொண்டு அவர் ஊடாக அந்த வாலிபருக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. உமரை சந்தித்தது தான் தாமதம், உமரை பார்த்தது தான் தாமதம். உமரே, நீ நீதமானவன் அல்ல, நீ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய், அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறாய். யாரை பார்த்து பேசுவது? நீதத்திற்கு பிறப்பிடத்தை பார்த்து பேசுகிறார். ஒரு சின்ன வாலிபன், உமரே நீ அநியாயம் செய்கிறாய், அக்கிரமம் செய்கிறாய், நியாயமாக நடந்து கொள்வதில்லை என்று உமர் ரலியல்லாஹுவை திட்ட ஆரம்பிக்கிறார், பலிக்க ஆரம்பிக்கிறார். மனிதர் என்ற ரீதியில் கோபம் வருகிறது. சாட்டையை உருவி அடிப்பதற்காக சாட்டையை எடுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர் சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்படும். ஹுதில் அஃப்வ வஅமுர் பில் உருஃபி வஅஅரித் அனில் ஜாஹிலீன். மன்னிப்பை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், அறிவியினர்களை புறக்கணித்து விடுங்கள், மன்னியுங்கள். உங்களை காயப்படுத்தியவர்களை அல்லாஹ் சொல்கிறான், ஹுதில் அஃப்வ, நபியே மன்னியுங்கள், வஅஅரித் அனில் ஜாஹிலீன். அறிவியினர்கள், பல அறிவியினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடும், அவர்களை பற்றி நீங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்கள் பேசுவதை எல்லாம் தலையிலே வைக்காது, உடனே அவர்களை மன்னித்து வெளியே அனுப்புங்கள். இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். வந்த கோபம் எல்லாம், ரோஷம் எல்லாம், தன்மானம் எல்லாம் அப்படியே அடங்கிவிட்டது. சகோதரனே, அல்லாஹ்வுக்காக உன்னை நான் மன்னித்து விட்டேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு ஒரு பணியாளர் உண்டு. எஜமானரினுடைய பேச்சை கேட்காத ஒரு பணியாளர். ஒரு நாள் கோபத்தில் அந்த பணியாளரை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன பையன், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியே, புத்தி இல்லையா என்ற தோரணையில் அவனை அடிக்குகிறார்கள். பின்னால் இருந்து ஒரு கை அவரை உலுக்குகிறது. உடனே அவர் திரும்பி பார்க்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இந்த அடிமையிடத்தில் நீ பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரத்தை விட உன் மீது அல்லாஹ் அதிகம் சுதந்திரம் பெற்றிருக்கிறான், மறந்து விடாதே. இந்த அடிமையிடத்தில் நீ சுதந்திரம் பெற்றிருக்கிறாய், உன் மீது அல்லாஹ் இதை விட அதிகமாக சுதந்திரம் பெற்றிருக்கிறான். உன் பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக நீ காயப்படுத்துகிறாய் என்று சொன்னால் எத்தனை முறை நீ அல்லாஹ்வினுடைய பேச்சை கேட்காமல் நடந்திருக்க கூடும். இதே அல்லாஹ் இதே போன்ற சுதந்திரத்தை உன்னிடத்திலும் கையாண்டால் உன்னுடைய நிலைமை என்னவாகும்? இந்த வார்த்தை சொன்னதுதான் தாமதம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், பிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக உன்னை நான் இப்பொழுதே விடுதலை செய்து விடுகிறேன். இதுதான் அல்லாஹ்வினுடைய அச்சம். வெறுமனையாக தோற்றங்கள் அல்ல, ரமதானினுடைய சலுகை காலங்களில் வரக்கூடிய நாடகங்கள் அல்ல அல்லாஹ்வினுடைய அச்சம். நீளமான தாடியும் நீளமான அங்கீகளும் அல்ல அல்லாஹ்வினுடைய அச்சம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யஹாஃபூன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்ததீரா. அந்த அபரார்கள் எப்பொழுதும் அந்த மறுமையினுடைய நாளை நினைத்து பயந்து கொண்டே இருப்பார்கள். மறுமையினுடைய நாளில் நம்முடைய நிலைமை என்னவாகும், நாம் செய்த பாவ கணக்குக்கு நாம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறோம் என்ற அச்ச உணர்வோடு இருப்பவர்கள் தான் அபரார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அந்த அபரார்களினுடைய குணமாக, இன்னமா நுத்ஐமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. யார் அந்த அபரார்கள்? அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக உணவளிப்பார்கள், யாரிடத்திலும் நன்மையை எதிர்பார்க்க மாட்டார்கள்.
அவர்கள் உணவளிப்பார்கள், உதவுவார்கள். ரமதானில் பல்வேறு உதவிகளை செய்வதற்கு நாம் காத்து நிற்கிறோம். இப்பொழுதே உதவிகளை எல்லாம் நாம் செய்வதற்கு துணிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அபரார்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக உதவி செய்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீ எங்களுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்ற கைமாறு அல்ல. என்னை நீ மதித்ததினால் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று கைமாறு அல்ல. எனக்கு நீ கூல கும்பிடு போட்டதினால் உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்ற கைமாறு அல்ல. லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக. யாருக்காக நாங்கள் உதவி செய்தோம் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. உதவி செய்ததற்கு பிறகு எந்த எதிர்பார்ப்பையும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க மாட்டார்கள். நன்றி செலுத்த வேண்டும் என்பதாக அல்லது நமக்கு அவர்கள் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதாக, நான் உனக்கு உதவி செய்ததினால் எனக்கு நீ பணிந்து செல்ல வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் அவர்களினுடைய உள்ளத்தில் இருக்காது. லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக உதவி செய்வார்கள். பேசியிருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை சொல்லி காட்டுவதின் ஊடாக, குத்தி காட்டுவதின் ஊடாக நீங்கள் அழித்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறார், என்றோ ஒரு நாள் நாம் உதவி செய்திருப்போம். இன்றைக்கு அவர் நம்மை காணாமல் சென்றிருக்க கூடும். நாம் நம்முடைய தோழர்களிடத்தில் சொல்வோம், யார் தெரிகிறதா அவன்? ஒரு நாள் கஷ்டத்தில் என்னுடைய வீட்டை தட்டியவன், கண்ணீரோடு என்னுடைய வீட்டு வாசலில் கையேந்தி நின்றவன், தந்தை இல்லாமல் படிப்பதற்கு சூழல் இல்லாமல் அனாதையாக இருந்தவனை இந்த கரத்தை கொண்டு அரவணைத்தேன். அந்த பாவி இன்றைக்கு ஏறெடுத்தும் பார்க்காமல் செல்கிறான். முடிந்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களினுடைய நன்மைகளை நீங்கள் அழித்து விட்டீர்கள். யார் தெரிகிறதா அவன்? இன்றைக்கு அவன் வளர்ந்திருக்க கூடும், ஆனால் அன்றைக்கு என்னுடைய முதுகிலே சவாரி செய்து நான் அவனை வளர்த்து விட்டவன், நன்றி கெட்டவன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் பொழுது உங்களினுடைய நன்மைகளை நாம் அழித்து விடுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். அபரார்கள் யார் தெரியுமா? லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வின் முகத்திற்காக உதவி செய்வார்கள். லா நுரீது மின்கும் ஜஸாஅன், அவர்கள் நன்றியை எதிர்பார்க்க மாட்டார்கள். எங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேலா ஷுக்கூரா, எங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதாகவோ அல்லது பிரதி உபகாரம், நான் உனக்கு உதவி செய்தேன் அல்லவா, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது உன்னை நான் பயன்படுத்துவேன் என்ற பிரதி உபகாரத்திற்காக இவனுக்கு நாம் உதவி செய்தால் என்றேனும் ஒரு நாள் நமக்கு இவன் ஒரு துணையாக இருக்கக்கூடும், என்றேனும் ஒரு நாள் இவன் நமக்கு உதவி செய்யக்கூடும் என்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் படைத்தவனின் திருமுகத்திற்காக, உச்சக்கட்ட லாபம், இது உச்சக்கட்டமான ஒரு இபாதத், படைத்தவனின் திருமுகத்திற்காக உதவி செய்யுதல். அதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரில நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒன்று. இந்த நேரம் ஞாபகமூட்ட வேண்டிய ஒரு நேரம். படைத்தவனின் திருமுகத்திற்காக உதவி செய்யுதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 3 நபர்கள் குகை பாலைவனத்தில் காட்டில் பயணம் செய்யும் பொழுது மழை பொழிந்ததினால் அந்த மூவரும் ஒரு குகையிலே போய் தஞ்சமடைந்தார்கள் என்று நாம் ஒரு நபிமொழியை கேட்டிருப்போமே. மூவரும் குகையிலே தஞ்சமடைகிறார்கள். அடித்த புயல் அந்த குகையை மூடிவிடுகிறது. அந்த பாறை கொண்டு மூடப்படுகிறது. பாறையை தள்ளினால் தள்ள முடியவில்லை. அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இந்த கஷ்டத்திலிருந்து படைத்தவனை தவிர யாராலும் நம்மை மீட்டெடுக்க முடியாது. எவ்வளவு சப்தமிட்டாலும் காட்டிலே யாரும் நமக்கு உதவப் போவதில்லை. நம்முடைய முழு பலத்தை கொண்டு இந்த குகையினுடைய பாறாங்கல்லை தள்ளினாலும் இந்த கல்லை நம்மால் தள்ள முடியாது. படைத்த ஒருவன் ஆற்றல் மிக்கவன், அவனிடத்தில் நாம் கையேந்தலாம். அந்த 3 நபர்களும் ஒவ்வொரு தாங்கள் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அமலை சொல்லி இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். அதிலே ஒரு மனிதர் இப்படி பிரார்த்தனை செய்தார். அவர் பிரார்த்தனை செய்யும் பொழுதுதான் முழு குகையும் திறந்தது. எப்படி பிரார்த்தனை செய்தால், அல்லாஹுவே, என்னிடத்தில் ஒரு மனிதன் வேலையாளாக வேலை பார்த்தான். காலையிலிருந்து மாலை வரை என்னுடைய பண்ணைகளில் அவன் வேலை செய்வான். அன்றைய தினத்திற்கான கூலியை தினமும் நான் அவனுக்கு கொடுத்து அனுப்பி கொண்டே இருப்பேன். தின சம்பளத்திற்கு தினக்கூலியாக என்னுடைய பண்ணையில் அவன் வேலை பார்த்தான், ஆட்டு பண்ணையில். ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை என்னிடத்தில் வேலை பார்த்தவன், நாம் யோசிக்க வேண்டும், உதவி என்றால் இப்படி இருக்க வேண்டும். ஸஹீஹுல் புகாரி, இப்படி யார் உதவி செய்வார்களோ அவர்கள் அபரார்கள் மட்டுமல்ல, இப்படி உதவி செய்து நாம் தனிமையில் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்குகிறான். இந்த மனிதர் சொல்கிறார், காலையிலிருந்து மாலை வரை என்கிட்ட வேலை செய்வான், தினம் சம்பளம் கொடுத்து அனுப்பிடுவேன். ஒரு நாள் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்து விட்டான், ஆனால் சம்பளம் வாங்காமல் சென்று விட்டான்.
சரி நாளைக்கு வருவான் என்பதாக நான் எதிர்பார்த்த பொழுது அவன் மறுநாளும் வரவில்லை. சென்றவன் அவ்வளவுதான். வருடங்கள் பல கழிந்து விட்டது. பல வருடங்களுக்கு பிறகு அவனுக்கு ஒரு தேவை, வறுமை, அவனுக்கு ஒரு யோசனை. ஒரு நாள் நாம் இந்த எஜமானரிடத்தில் வேலை பார்த்தோமே, இந்த முதலாளியிடத்தில் நாம் வேலை பார்த்தோமே, நம்முடைய ஒரு நாள் சம்பள பாக்கி அவரிடத்தில் இருக்கின்றதே, போய் கேட்டு பார்ப்போம், தந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக வறுமையினுடைய கோர பிடியில் என்னுடைய வீட்டு வாசலை அவன் தட்டினான். கதவை திறந்த பொழுதே நான் அவனை அடையாளம் கண்டு கொண்டேன். என்னிடத்தில் வேலை பார்த்த பழைய தொழிலாளி. எதற்காக நிற்கிறாய் என்று கேட்டேன். முதலாளி, ஒரு நாள் உங்களிடத்தில் வேலை பார்த்து என்னுடைய தினக்கூலியை வாங்காமல் சென்று விட்டேன். வறுமையினுடைய கோர பிடியில் நான் நிற்கிறேன். அன்றைய தினத்தினுடைய சம்பளத்தை மட்டும் தந்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்பதாக என்னிடத்திலே கண்ணீரோடி அவன் நின்ற பொழுது அவனை நான் ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றேன். ஒரு பெரிய ஆட்டு மந்தை. அவனிடத்தில் சொன்னேன், உன்னுடைய ஒரு நாளுக்கான கூலி இதுதான், எடுத்துக்கொள் என்பதாக. அவன் என்னை பார்த்து, நீங்கள் பைத்தியமா முதலாளி, என்ன சொல்கிறீர்கள்? ஒரு நாளைக்கான கூலி இல்லை, நீ அன்றைய தினம் வாங்கி செல்லவில்லை அல்லவா? அந்த ஒரு நாளுக்கான கூலியை வைத்துக்கொண்டு நான் ஒரு ஆட்டை வாங்கினேன், அதை பெருக்கினேன். இப்பொழுது அது ஒரு பெரிய மந்தையாக இருக்கிறது. இது எனக்கானது அல்ல, இது உனக்கானது. நாளைக்கு இறைவனினுடைய சன்னிதானத்தில் நான் நிற்கும் பொழுது, இறைவன் கேட்கும் பொழுது நான் பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? இது உனக்கான ஆட்டு மந்தைகள், எடுத்துக்கொள் என்பதாக அவன் சந்தோஷத்தோடு எடுத்து சென்றான். அந்த மனிதன் சொல்வான், அல்லாஹுவே, நான் நினைத்திருந்தால் ஒரு நாளுக்கான சம்பளத்தை கொடுத்து அவனை திருப்பி அனுப்பி இருக்க முடியும். இல்லை, அந்த ஒரு நாளுக்கான சம்பளத்தை பெருக்கி 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 ஒரு ஆட்டு மந்தையாக உருவாக்கி அவனுக்கு நான் உதவி செய்தேனே, இந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டால் எனக்கு நீ உதவி செய்வாயாக, இந்த குகையிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக. சொன்னது தாமதம், குகை திறந்தது, தோழர்கள் வெளியே வந்தார்கள். இவர்கள் தான் அபரார்கள். அதனால நண்பானவர்களை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அபரார்கள் யார்? அவர்கள் அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக உதவி செய்வார்கள். யாரையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். யாரும் புகழ வேண்டும், நம்மை மெச்ச வேண்டும் என்பதாக எதிர்பார்க்க மாட்டார்கள். இந்த 3 குணமுடையவர்கள் அபரார்கள். இவர்களுக்காக நாம் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான்? அல்லாஹ் பதிவு செய்கிறான், கல்லா இன்ன கிதாபல் அபரார் லஃபீ இல்லியீன். அபரார்களினுடைய புத்தகத்தை உயர்ந்த இடத்தில் வைத்து நாம் பாதுகாக்கிறோம். நாம் எல்லாம் மரணித்தவுடன் நம்முடைய அமல்களினுடைய பட்டோலைகள் நல்லோர்களாக இருந்தால் 7 வானத்திற்கு மேலாக வானவர்கள் வாழக்கூடிய இல்லியீனில் வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். அதே கெட்டவர்களாக இருந்தால் பூமிக்கு கீழே கேவலமாக அல்லாஹ் அந்த புத்தகத்தை இழிவுபடுத்துவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நல்லோர்களினுடைய அமல்கள் மட்டுமல்ல, அந்த அமல்களை பதிவு செய்த புத்தகத்தையும் நாம் கண்ணியப்படுத்துவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கிதாப் யஷ்ஹதுல் முகர்ரபூன். வானவர்களுக்கு நெருக்கமாக இந்த அபரார்கள் இருப்பார்கள். இன்னல் அபரார லஃபீ நஈம். வாழ்க்கை என்பது, அருள்கொடை என்பது அபரார்களுக்கு மட்டும்தான். அலல் அராஇகி யன்துரூன். உயர்ந்த சொர்க்கங்களில் சாய்ந்து இருப்பார்கள். தஅரிஃபு ஃபீ உஜூஹிஹிம் நظரத்தன் நஈம். அவர்களினுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அருள்கொடைகளுக்கு சொந்தக்காரர்கள், அருள் வடிவானவர்கள். அவர்கள் முகங்களே ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். யுஸ்கௌன மிர் ரஹீகின் மக்தூம். முத்திரையிடப்பட்ட பானங்களை அவர்கள் குடிப்பார்கள். யாரும் அதில் கை வைத்திருக்க மாட்டார்கள். அந்த சொர்க்கத்தில் முத்திரையிடப்பட்ட பானங்களை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். ஹிதாமுஹு மிஸ் வஃபீ தாலிக ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். போட்டி போடுபவர்கள் யாரேனும் இருந்தால் இந்த அபரார்களோடு போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் நிறைவு செய்கிறார். வாழ்க்கையில் போட்டி போட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் இந்த உச்சக்கட்ட நல்லவர்களோடு போட்டி போடுங்கள், அவர்களை போன்று நீங்களும் முன்னால் வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபரார்களினுடைய சிறப்பை நிறைவு செய்கிறான் என்று சொன்னால், என் அன்பானவர்களே, வாழும் காலத்தில் நாம் அபரார்களாக வாழ வேண்டும். நம்முடைய உறவுகளை, நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய குழந்தைகளை அபரார்களாக, மனைவியை, நண்பர்களை அபரார்களாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை உள்ளத்தில் சுமந்தவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் எல்லா நேரங்களிலும் அபரார்களாக. யார் அபரார்கள்? உச்சக்கட்ட நல்லவர்கள் அபரார்கள். அல்லாஹுவின் கடமையை சரியாக செய்யக்கூடியவர்கள், சக மனிதனுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை சரியாக செய்யக்கூடியவர்கள், எந்த அமல் அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும் அந்த அமலிலே முன்னால் வந்து நிற்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா,
போட்டி போட்டால் அபரார்களோடு போட்டி போடுங்கள் என்பதாக, அப்படிப்பட்ட நல்ல அபரார்களாக உங்களையும் நம்மையும் இந்த சப்தம் கேட்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அக்குலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அபரார்களாக வாழுங்கள், அபரார்களாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அந்த அபரார்களாக வாழுவதற்கு திருமறை குர்ஆன் நமக்கு ஒரு அழகான பிரார்த்தனையை கற்றுத்தருகிறது. வெறுமனையாக வார்த்தைகளோடு மட்டுமல்லாமல் அல்லாஹுவிடத்தில் இறைஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அபரார்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். நம்முடைய முயற்சி என்பதை தாண்டி நாம் அபரார்களாக வாழுவதற்கு அல்லாஹுவினுடைய அருளும் நமக்கு தேவைப்படுகிறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் கன்சும் மின் குனூஸில் ஜன்னா. சொர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஆக பெரிய ஒரு பொக்கிஷம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? நாம் திருந்துவதும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் முடியும். நன்மை செய்வதற்கும் அல்லாஹுவினுடைய உதவி தேவை, தீமையிலிருந்து வெளியே வருவதற்கும் அல்லாஹுவினுடைய ஆற்றல் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ ஒரு நல்ல மனிதனாக நாம் வாழுவதற்கு நம் தரப்பிலிருந்து எவ்வளவு முயற்சிகள் செய்யப்பட வேண்டுமோ அதே அளவிற்கு படைத்தவனிடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். குர்ஆன் பதிவு செய்கிறது, ரப்பனா, எங்களை படைத்தவனே, இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதிலில் ஈமான், ஈமானை கொண்டு அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைப்பு கொடுத்தார். நாங்கள் அவருக்கு பதில் கொடுத்தோம். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதிலில் ஈமான் அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. அல்லாஹுவே, உன்னை நாங்கள் ரப்பாக ஈமான் கொண்டிருக்கிறோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ஸுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா. எங்களினுடைய எல்லா பாவங்களையும் நீ பொறுத்து தருவாயாக, நாங்கள் செய்த பாவங்களை நன்மையாக மாற்றுவாயாக. வதவஃபனா மஅல் அப்ரார். அல்லாஹுவே, நாங்கள் மரணிக்கும் பொழுது அப்ரார்களாக எங்களை நீ மரணிக்க வைப்பாயாக. அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை. அபரார்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள். அபரார்கள் இப்பார் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சுவார்கள். அல்லாஹ்விடத்தில் யார் இப்படி தொடர்ச்சியாக இறைஞ்சுவார்களோ அவர்கள் அபரார்களாக மரணிப்பார்கள். வதவஃபனா மஅல் அப்ரார். அல்லாஹுவே, நல்லோர்களோடு உச்சக்கட்ட நல்லவர்களாக எங்களை நீ மரணிக்க வைப்பாயாக, அந்த நல்லோர்களோடு எங்களை நீ மரணிக்க வைப்பாயாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுத்தருகிறார். யார் அந்த நல்லவர்கள்? அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது கடைசியாக செய்த ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம ரஃபீக்கல் ஆலா, அல்லாஹுவே, உயர்ந்த நல்லவர்களோடு என்னை நீ சேர்ப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்களே. குர்ஆனினுடைய வார்த்தையை ஓதுவார்கள். யார் அந்த உயர்ந்த நல்லவர்கள்? சித்தீகீன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள். யார் வாய்மையாளர்களாக இருக்கிறார்களோ, யார் இறை தியாகிகளாக இருக்கிறார்களோ, யார் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, யார் அம்பியாக்கள், இறை தூதர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹுவே, அந்த நல்லோர்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக. உலாயிக அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுகதாயி வஸ்ஸாலிஹீன் வஹஸ்ன உலாயிக ரஃபீகா. ரசூல் மரணிக்கும் பொழுது செய்த ஒரு பிரார்த்தனை கண்ணீரோடு, அல்லாஹுவே, மரணம் நெருங்கிக் கொள்கிறது, நான் மரணிக்கப் போகிறேன், நபிமார்களாக என்னை மரணிக்க வைப்பாயாக. இறை தூதர் கேட்டார், நம்மால் அது கேட்க முடியாது. ஆனால் மற்ற மூன்றையும் ரசூல் சேர்த்து கேட்டார்கள். வாய்மையாளனாக, உண்மையாளனாக, நல்லவனாக, ஒழுக்கமானவனாக, அன்பானவனாக என்னை நீ மரணிக்க வைப்பாயாக, அவர்களோடு என்னை நீ சேர்த்து கொள்வாயாக என்று அல்லாஹுவின் தூதர் பிரார்த்தனை செய்தார்களே. ஆனால் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அபரார்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள், வதவஃபனா மஅல் அப்ரார், அல்லாஹுவே, அபரார்களோடு எங்களை மரணிக்க வைப்பாயாக என்பதாக குர்ஆனினுடைய வார்த்தை அத்தியாயம் 3வது அத்தியாயம் 193வது இலக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகிறான் என்று சொன்னால், வாழக்கூடிய காலத்தில் நாம் அபரார்களாகவும் வாழ வேண்டும், அபரார்களோடு மரணிக்க வேண்டும் என்பதாகவும் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்ச வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம்
وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.